இந்த அப்பா வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட செக் பவுன்ஸ் ஆனதுனால ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பணம் டிலே ஆயிடுச்சு, உடனே 2 லட்சம் ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மாவும் அதிர்ச்சியாகி என்னங்க சொல்றீங்க, வேற எதுக்காவது செலவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பாவுக்கு கோவம் வந்துடுதுங்க. என்ன ஆடிட்டர் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, இப்போ பணம் கொடுக்கலன்னா அசிங்கமாயிரும் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு. புருஷன் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பெட்ரூம்குள்ள போய் ஜெயஸ்ரீயோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகையை எடுத்துட்டு வந்து தராங்க. கவலைப்படாத, சீக்கிரமாவே திருப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா வழக்கம் போல ஒரு பிட்ட போடுறாரு. கட் பண்ணா நம்ம சித்து அவசர அவசரமா வேலைக்கு கிளம்புறாங்க. அவங்க அப்பா அங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருடா, எங்கேயாவது லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சித்து அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ நான் பொண்ணு பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கல்யாண பச்சை எடுக்கிறாருங்க. சித்து இப்போ அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நடுவு பார்க்க அவங்க அம்மா வந்து சரி உனக்கு இன்னும் 6 மாசம் டைம், அதுக்குள்ள பதில் சொல்லனா அப்பாவே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் இந்த 6 மாசம் கேடு அப்படின்னு பார்த்தா அப்பா இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறாராம், அதுக்குள்ள பேரம் பேத்திகளை பார்க்கணுமா, அதுதான் கணக்காம். அப்பா போனதுமே சித்து பேசாம ஹரிணியை பத்தி சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட கேட்க அம்மா அலறாங்க. டேய் அப்படி மட்டும் சொல்லிடாதடா, அப்புறம் உங்க அப்பா அந்த வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கறேன் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் கெடுத்து விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த 6 மாசத்துல அந்த பொண்ணை உன்னை லவ் பண்ண வை அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் கொடுக்குறாங்க. அடுத்த சீன்ல அப்பா கிரிஜாவோட வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட இருந்து வாங்கின நகையை வச்சு புரட்டின 2 லட்சம் ரூபா பணத்தை கொடுக்குறாருங்க. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்றாரு. கிரிஜா நீங்க வரமாட்டீங்களா, நான் எப்படி தனியா போறது அப்படிங்கிற மாதிரி கேட்க என்னால அவங்க கூட ஜோடி போட்டுலாம் வெளியே வர முடியாது, என் நிலைமை உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்பா கருக்குன்னு சொல்றாருங்க. அதுக்கு கிரிஜாவும் உங்க பயத்தினாலேயே 3-4 வீடு மாறியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண, இப்போ உனக்கு வீடு முக்கியமா இல்ல நான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி அப்பா சென்டிமெண்ட் ட்ராக்க போட கிரிஜாவும் சமாதானம் ஆகுறாங்க. அங்க கட் பண்ணா சித்துவோட அம்மா அவனை பார்க்க ஆபீஸ் வராங்க. அங்க ஹரிணியை பார்த்ததுமே அவங்களுக்கு மனசுக்குள்ள செம சந்தோஷம். நான் வெளியில காட்டிக்காம நான் தான் சித்துவோட அம்மா, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அங்க வந்த ஸ்டீபன் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மா நீ போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி அவனை அசிங்கப்படுத்தி ஹரிணியை கூட்டிட்டு போறாங்க. சித்து கேபினுக்கு போனா அவன் ரோஷினி கூட ஏதோ ப்ராஜெக்ட் பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஹரிணி உள்ள போய் உங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சித்து யாரா இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லு, முக்கியமான மீட்டிங் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹரிணி சரி அப்போ உங்க அம்மாவை வெயிட் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப சித்து பதறி போய் எந்திரிக்கான். ரோஷினியும் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அம்மா சித்துக்கிட்ட டேய் நீ அந்த பொண்ணு கூட பேசும்போது உன் ஆளுக்கு ஜெலஸ் ஆகிறத நான் பார்த்தேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அவதான் மருமகன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியில வந்த அம்மா ஹரிணி கிட்ட பேசி என் பையன் அந்த பொண்ணு கூட நெருக்கமா இருக்கானே, லவ் எது இருக்கா அப்படிங்கிற மாதிரி உழவு பாக்குறாங்க. ஹரிணியும் இல்ல அவரோட டைப் அவ இல்ல அப்படிங்கிறா. அப்ப அவனோட டைப் யாரு அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க ஹரிணி அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறா. கடைசியில அப்டேட் தெரிஞ்சுக்கிறேன்ற சாக்குல ஹரிணியோட போன் நம்பரையும் அம்மா வாங்கிடுறாங்க. இங்க நம்ம ஜக்கு ஒரு பார்ட்டில டிஜே பாட்டு போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க திடீர்னு மது வர்றா. அவளை பார்த்ததுமே ஜக் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான். மது இவனுக்கு ஹாய் சொல்ல இவனும் பாட்டை நிப்பாட்டிட்டு அன்னைக்கு மது கேட்ட அவளுக்கு பிடிச்ச பாட்டை ப்ளே பண்றாங்க. மதுவுக்கு செம ஹாப்பி. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வர டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜக் அதை நோட் பண்ணிட்டு எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் ஓகே தானே சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறான். ஜக் மனசுக்குள்ள மதுவை எப்படியாவது ரூட் விட்டு உஷார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றது நல்லாவே தெரியுதுங்க. அடுத்த சீன்ல அப்பா நகை அடமான வச்ச சீட்டை அம்மா கிட்ட ரகசியமா கொடுத்துட்டு சாப்பிட உட்கார்றாருங்க. அம்மா ஜெயஸ்ரீக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பா இது சம்மர் சீசன், நான் வரல, வியாபாரம் கெட்டு போகும், நீங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கலந்துக்கிறாரு. அம்மா சோகமா வந்து பசங்க கிட்ட விஷயத்த சொல்ல ஹரிணியும் இன்னொரு தங்கச்சியும் நம்ம ஃபேமிலியா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. ஜெயஸ்ரீயும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஹரிணி பெட்ரூம்ல அந்த நகை அடமான சீட்டை பார்த்துட்டு நேரா கீழே வந்து அப்பா கிட்ட அவளோட ஏடிஎம் கார்டை கொடுத்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறா. அப்பாவும் வீட்டை நான் பாத்துக்கிறேன், நீ ஃபியூச்சருக்காக சேர்த்து வை அப்படிங்கிற மாதிரி கார்டை வாங்க மறுக்கிறாருங்க. அதுக்கு ஹரிணி நான் கொடுத்தா வாங்க மாட்டீங்க, ஆனா நகையை மட்டும் அடமான வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அப்பாவும் உடனே அம்மாவை முறைக்க அம்மா ஒன்றும் சொல்லலப்பா, நான் தான் சீட்டை பார்த்தேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க கிட்ட கேட்க தயக்கமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அப்பா கௌரவ குறைச்சல் எல்லாம் இல்லம்மா, என் பிரச்சனையை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு கார்டை அம்மா கிட்ட கொடுக்க சொல்றாருங்க. கடைசி சீன்ல அப்பா கடையில இருக்கும்போது கிரிஜா கால் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சாட்சி கையெழுத்து போட யாரையாவது கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்பாவும் நான் வரமாட்டேன்னு சொன்னேன்ல, உன் பொண்ணை கூட்டிட்டு போ அப்படிங்கிறாருங்க. அவளுக்கு வேலை இருக்குன்னு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கிரிஜா சொல்றாங்க. கிரிஜா லேசா வருத்தப்பட்டு பேசுவோம். அப்பா வேற வழியே இல்லாம யாருக்கும் தெரியாம ரகசியமா ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போறாருங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா அங்க அப்பாவோட கடையில வேலை பார்க்கறவரோட அண்ணன் திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவர் நலம் விசாரிச்சுட்டு வீடு நமக்கான அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பா அப்படியே ஷாக் ஆகி இல்ல என் ஃப்ரெண்டோட வைஃபுக்குன்னு ஒரு அண்ட புழுகி கையெழுத்த போடுறாரு. டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போகலான்னு கிரிஜா சொல்ல அதெல்லாம் அப்புறம் யாரையாவது விட்டு வாங்கிக்கலாம், யாராவது பாக்குறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளம்பும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா கார்ல ஏறி எஸ்கேப் ஆகுறாரு அப்பா. இதோட இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க.